கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்தியால எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, கேரளால நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு பொண்ணு வந்து பஸ்ல ஒரு கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஆண் வந்து தன்னை ஹராஸ்மென்ட் பண்றாரு, செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் பண்றாரு, பேட் டச் பண்றாரு அப்படின்னு சொல்லி தன்னோட மொபைல்ல செல்ஃபி கேமராவை ஆன் பண்ணி வீடியோ எடுத்து அதை வந்து இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணி வைரல் ஆனதுனால சம்பந்தப்பட்ட நபர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அந்த வீடியோ நான் ஃபுல்லாவே பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் இது வந்து பேட் டச் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து இவங்களா தான் வாலண்டியரா போய் அந்த பக்கம் நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து அவங்க ஸ்மைல் பண்றாங்க. சோ அவர் வந்து அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு, அப்படி மிஸ்பிஹேவ் பண்றாருன்னா அவங்க அந்த இடத்துல பக்கம் நவுந்து நின்றுக்கலாம். அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிரௌடா இருந்தது. ஒருவேளை அவர் வந்து உண்மையிலே தப்பே தப்பே செஞ்சிருக்கட்டுமே. அந்த இடத்துல அவங்க வந்து அந்த வீடியோ எடுத்து அத எதுக்கு வந்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். இத வந்து ஒரு அவேர்னஸ்க்காக போஸ்ட் பண்ண மாரி இல்ல. ஒரு வைரல் ஆகுறதுக்காக போஸ்ட் பண்ண மாரி இருந்தது. அவர் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தா, அந்த பஸ்ல பக்கத்துல இருந்த எத்தனையோ பேர் பப்ளிக் கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்க தட்டி கேட்டிருப்பாங்க. இல்ல கண்டக்டர், டிரைவர் கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட சொல்லியிருக்கலாம். இங்க இந்தியால சட்டம் வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. எத்தனையோ வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கூட இருக்கு. உடனே கால் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணாம, அவங்களோட சோசியல் மீடியால அவங்களுக்கு வந்து ரீச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி ஒரு வீடியோ எடுத்து போட்டதுனால, இன்னைக்கு வந்து ஒரு உயிரே போயிடுச்சு. அந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுக்கு அப்புறம், அவரால வந்து இத வந்து தப்பு செய்யல அப்படிங்கிறதுனால, தான் பேரு இப்படி கெட்டு போயிட்டு அப்படிங்கிறதுனால, அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இதுலேருந்து அவரோட உயிர் போயிடுச்சு. ஆனா, அதனால அவர் ஃபேமிலி வந்து இன்னைக்கு வந்து அனாதையா நிக்கிறாங்க. சோ, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தப்பே நடந்தாலும் சரி, ஆ கொஞ்சம் ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவ யோசிங்க. சோசியல் மீடியாங்கிறது வந்து நல்லதும் இருக்கு, ஆபத்தும் இருக்கு. இந்த மாரி வந்து ஆபத்துலயும் போய் நெறைய இடத்துல முடிஞ்சிரும். சோ, அதனால தான் சொல்றேன். அடுத்து நான் யாருமே தப்பே செய்யலன்னு சொல்ல வரல. எந்த எந்த இடத்துலயும் ஹராஸ்மென்ட்லாம் நடக்கலன்னு நான் சொல்ல வரல. வீடியோலாம் எடுக்குறீங்க. அத வந்து மீடியால போறதுக்கு முன்னாடி, அத போலீஸ் கிட்ட அந்த மாரிலாம் வந்து கொண்டு போய் சேர்த்து, சரியான முறையில வந்து அத அணுகுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, என்னோட சேனல்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க.